அபூர்வமாக சில நிலைகளில் சனி கொடுக்கிறார். அந்த இடத்துல கூட அவர் முதல்ல ஆதிபத்திய அமைப்புகளை தான் கொடுப்பார். என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்குவோம். நான் மிதுன லக்னத்தில் பிறந்தவன். எனக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல சனி. இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியை செவ்வாய் பார்த்து கர்ண கடூரமாக பார்க்கிறார். கர்ண கடூரமாக பார்க்கின்ற இந்த சனி என்னுடைய 11ஆம் பாவகத்தை பார்க்கிறார். ஆக எனக்கு முன் பிறப்புகள் கிடையாது. ஒருவருடைய 11ஆம் பாவகம் வலுவிழந்திருக்கிறதா, ஒருவருடைய 3ஆம் பாவகம் வலுவிழந்திருக்கிறதா, அவர் கடைக்குட்டியா, அவர் அண்ணனா, இந்த மாதிரியான அமைப்புகளை சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல என்னுடைய ஜாதகப்படி மிதுன லக்னமாகி செவ்வாயின் பார்வை பெற்ற சனி 11ஆம் பாவகத்தை 3ஆம் பார்வையாக பார்த்ததால் எனக்கு அண்ணன் கிடையாது, என்னுடைய 11ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அதே நேரத்தில் இந்த சனி செவ்வாய் பார்வைகள் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கொண்டிருப்பதைப் போலவே 9ஆம் அதிபதி லாபாதிபதி என்கின்ற ஆதிபத்தியத்தையும் கொண்டிருக்கின்றன. 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இதே சனியின் செவ்வாயின் ஆதிபத்தியங்கள் ஒரு மிதுன லக்னக்காரருக்கு வரும்பொழுது இந்த சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் பரஸ்பரம் பாக்கிய லாபாதிபதிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு செல்வத்தை தருகிறார்கள் என்கின்ற ஆதிபத்திய நிலையையும் அடையும். சனியின் பார்வை சர்வநாசம். அதே சனி பாக்கியாதிபதியாக இருக்கிறார். செவ்வாயின் பார்வை கொடூரம். அதே சனி லாபாதிபதியாக இருக்கிறார். ஆக இந்த இடத்தில் 9ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் சனியின் செவ்வாயும் பார்வைகளை பரிமாறிக்கொள்வதன் மூலம் அந்த ஜாதகருக்கு நன்மைகளை செய்தே ஆக வேண்டும், செய்வார்கள். அது எங்கே எப்போது என்பதைத்தான் தசாபக்தி ரீதியிலும் மற்ற ரீதியிலும் நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும்.